ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதோட சின்ன சின்ன முக்கியமான கிராமர் ரூல்ஸையும் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. ஹீ பிளேஸ் எ மியூசிக். ஏன் இந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் ஆகுது? வேர்ப் அப்படின்னா என்னது? வேலையை குறிக்கும் வார்த்தை. ப்ளே அப்படின்னா விளையாடுறது. ஸோ அது ஒரு வேலை. ஓகே, ஸோ ஹீ பிளேஸ் அப்படின்னு ஏன் வருது? அதே மாதிரி அடுத்ததில் வி கோ டு காலேஜ் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல ஏன் எஸ் ஆட் ஆகலை? கோ அப்படிங்கிற வார்த்தையோட ஏன் எஸ் ஆட் ஆகலை? அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், ஹீ இஸ் பிளேயிங் ஏ மியூசிக். ஹீ இஸ் பிளேயிங் ஏ மியூசிக். வி ஆர் கோயிங் டு காலேஜ். ஸோ இஸ் பிளேயிங், ஆர் கோயிங். இது சிம்பிளான ரூல் தான். இஸ் சிங்குலருக்கு வரும், அதாவது ஒருமைக்கு வரும். ஆர் ப்ளூரல் பன்மைக்கு வரும். ஸோ வி அப்படின்னா நாங்கள், நாம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள், ஹீ பிளேட் ஏ மியூசிக். வி வென்ட் டு காலேஜ். வென்ட் அப்படிங்கிறது என்ன பாஸ்ட் டென்ஸ்? எதோட பாஸ்ட் டென்ஸ்? கோ அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது 12 டென்சஸில் வர்ற ஃபஸ்ட்டு டென்ஸ். இதில் எழுதுகிறப்ப, அதாவது ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஒரு முக்கியமான ரூல் ஃபாலோ பண்ணணும். சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும், இல்லைன்னா இஎஸ் சேர்க்கணும். சப்ஜெக்ட் இங்கே ஒருமையாக இருக்குது பாருங்கள். ஹீ, ஷீ, இட், பாய், அனிமல் எல்லாமே ஒருமை. ஈட் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் ஆகுது. அதாவது ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ், அனிமல் ஈட்ஸ், பாய் ஈட்ஸ், அந்த மாதிரி. அதுவே சப்ஜெக்ட் பன்மையாக வந்துச்சுன்னா, அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப சப்ஜெக்ட் பன்மையாக வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கக்கூடாது, இஎஸ் சேர்க்கக்கூடாது. வி அப்படின்னா நாங்கள், நாம். யூ அப்படின்னா நீங்கள். தே அப்படின்னா அவர்கள். ஸோ பாய்ஸ் பசங்க, ப்ளூரல் பன்மை. வி ஈட், யூ ஈட், பாய்ஸ் ஈட். ஸோ வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸ். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். வி பை பென்சில்ஸ். ஸோ வேர்போட எஸ் ஆட் ஆகலை பாருங்கள். ஏன்னா வி வந்து பன்மை. வி பை பென்சில்ஸ். நவ் தே கீப் த பிளேஸ் க்ளீன். அவர்கள் இடத்தை சுத்தமாக வைத்தனர். தே கீப் த பிளேஸ் க்ளீன். ஹீ வந்திருக்கு அடுத்ததில், அதனால் பிளேஸ். ஹீ பிளேஸ் வெல். இட் வாக்ஸ் ஃபாஸ்ட். இது வேகமாக நடக்கிறது. இட் வாக்ஸ் ஃபாஸ்ட். த பாய்ஸ் ஸ்டடி. பாய்ஸ் பன்மை. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வி ஆர் பையிங் பென்சில்ஸ் நவ். வி பாட் பென்சில்ஸ் எஸ்டர்டே. எஸ்டர்டே அப்படின்னு வந்திருக்கு. இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். பையோடைய பாஸ்ட் டென்ஸ் பாட். வி ஆர் பையிங் பென்சில்ஸ். இப்பொழுது நாங்கள் பென்சில்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறோம். தே ஆர் கீப்பிங் த பிளேஸ் க்ளீன். தே கெப்ட் த பிளேஸ் க்ளீன். கீப் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் கெப்ட். ஹீ இஸ் பிளேயிங் வெல். அவர் நன்றாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஹீ பிளேட் வெல். அவர் நன்றாக விளையாடினார். இட் இஸ் வாக்கிங் ஃபாஸ்ட். இது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இட் வாக்டு ஃபாஸ்ட். இது வேகமாக நடந்தது. ஸோ ஒவ்வொரு வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். மறுபடியும் இந்த ரூல் பாருங்கள். எ பேபி ஸ்மைல்ஸ். பேபி சிங்குலர், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள். ஆஸ்க். வேர்போட எஸ் ஆட் ஆகலை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பன்மை. பீப்புள் மேக். பீப்புள் அப்படிங்கிறது மக்கள். ஸோ ஒருத்தர் கிடையாது, நிறையா பேர். அதே மாதிரி பேர்ட்ஸ் பறவைகள். பேர்ட்ஸ் ஃப்ளை. ஷீ ஒர்க்ஸ் ஹார்ட். ஸோ ஷீ அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர், அதனால் வேர்பில் எஸ் ஆட் ஆயிருக்கு. திஸ் மெஷின் மேக்ஸ் நாய்ஸ். மெஷின் அப்படிங்கிறது சிங்குலர். தே அவர்கள், அதனால் டேர்ன் அப்படிங்கிற வேர்பை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். வேர்போட எஸ் ஆட் பண்ணல. தே டேர்ன் த வெஹிக்கிள். ஹீ சேவ்ஸ் தம். அவர் அவர்களை காப்பாற்றுகிறார். ஹீ சேவ்ஸ் தம். தீஸ் இவைகள். தீஸ் அப்படின்னா பன்மை. தீஸ் இவைகள் க்ளீன் வெல். த பால்ஸ் ஃபால் டவுன். பால்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால் வேர்போட எஸ் ஆட் ஆகலை. மென். மேன் அப்படின்னா மனிதர், ஒருத்தர். பன்மையில் சொல்கிறப்ப மென். மென் ஃபில் வாட்டர். சைல்டு. சைல்டு அப்படின்னா ஒரு குழந்தை. சைல்டு ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம அந்த வாக்கியத்தை சொல்கிறப்ப அந்த ரூல் அப்ளை பண்ணுறோம். அதாவது ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். சில்ட்ரன் குழந்தைகள்.
children drink water. WOMEN இது எப்படி வாசிக்கணும்? விமன், வி சவுண்டு வரணும். விமன், உமன் அப்படின்னு வாசிக்கக்கூடாது. விமன், உமன் அப்படின்னா சிங்குலர், ஒருமை வந்துடும். விமன், விமன் குக் வெல். ஐ டைப் ஃபாஸ்ட், ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல் அப்படின்லாம் ரூல்ஸ் வருதுல்ல, அதில் ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஐ டைப் ஃபாஸ்ட், சிங்குலராக இருந்தாலும் வேர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. Now look at these sentences. Present continuous tense, past tenseல இருக்கு. This machine is making noise. இந்த இயந்திரம் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. This machine is making noise. This machine made noise. Simple past tense. They are turning the vehicle. They turned the vehicle. He is saving them. காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், present continuous tense. நிகழ்காலத்தில் நடந்துகிட்டு இருக்கிறது present continuous tense. He is saving them. He saved them. These are cleaning well. These cleaned well. The balls are falling down. The balls fell down. Fall அப்படிங்கிற வேர்போட past tense fell. Men are filling water. Men filled water. Child is eating fruits. குழந்தை பழங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றது. Child is eating fruits. Child ate fruits. Children are drinking water. குழந்தைகள் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கின்றனர். Children drank water. Drinkோட past tense drank. Women are cooking well. Women cooked well. I am typing fast. I typed fast. ஸோ ஒரு சென்டென்ஸை ஒரு டென்ஸில் சொல்லுங்கள், அகெயின் இன்னொரு டென்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்கிறப்ப வார்த்தைகள் வெக்காபுலரி நல்லா டெவலப் ஆகும், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில்லும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னும் நிறைய மாடல் சென்டென்சஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.